எப்போ உயிர் போகும்னு யாருக்குமே தெரியாது. பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை. வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒழுங்காக ஆனந்தமாக ஆரோக்கியமாக நம்பிக்கையாக வாழணும். காலையில் செய்தி பாக்யராஜ் அவர்கள் இறந்து விட்டார்னு நிஜமாகவே ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அவர் கோயம்புத்தூர்காரருங்கிறது ஒன்று, தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவரோட குருநாதரான பாரதி ராஜா 10 நாளுக்கு முன்னாடி தான் கிளம்பினார். அவர் கூடயே கிளம்பிட்டார். இவரோட ஸ்பெஷல் என்னென்னா, எழுத்தாளர், பத்திரிகையாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர், ப்ரொடியூசர், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பன்முக திறமை இருந்தவர். பல அற்புதங்களை அவரோட வாழ்க்கையில் ஏற்படுத்தினார். அவர் மனசுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு சின்ன விஷயம், அவரோட சன்னு பெருசாக வரலின்னு, மிக விரைவில் அவரும் வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றேன். ஸோ இந்த மாதிரியான தருணத்தில் நான் என்னோடய ஃபாலோவர்களுக்கு சொல்கிறது, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்த வேண்டும் தலைமுறை. ஒவ்வொரு நொடியையும் வெறுப்பை வெளிப்படுத்தாமல் அன்பையும் ஆரோக்கியத்தையும் நட்பையும் தன்னம்பிக்கையையும் அனைவருக்கும் வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரியான நல்ல வெற்றிகரமாக வாழ்ந்தவங்க திடீர்னு போகும்போது தான் நம்ம ஒன்று உணர்ந்துக்கணும், நம்மளும் ஒரு நாள் போயிடுவோம். ஆனால் இருக்கும்போது நல்லா வாழணும். இன்றிலிருந்து உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. நீங்களும் நல்லா இருங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க, நிறையா படியுங்க, நிறையா வழிபாடுகளை செய்யுங்க, நல்லா உழையுங்க. ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி மனப்பயிற்சி செய்யுங்க. நல்லது நடக்கும், நடக்கட்டும். திரு பாக்யராஜ் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும். வாழ்க.